88 வயசு முதியவர் செய்வினை எடுப்பதாக சொல்லி 10 சவரன் நகையை ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். தள்ளாத வயசுல தாத்தா போட்ட தில்லாலங்கடி வேலையின் பின்னணி என்ன? ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் நிலை குலைந்து படுத்திருக்கும் இந்த தாத்தாவை பார்த்து ஐயோ பாவம் என்று பரிதாபப்பட வேண்டாம். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்பாவியாக படுத்திருக்கும் இந்த 80 வயது முதியவர் ஒரு மோசடி பேர்வழி. போலி சாமியார் என்ற போர்வையில் பல அப்பாவி மக்களை ஏமாற்றி நகையை பறித்து கொண்டு எஸ்கேப் ஆகிவிடுவார். உங்கள் வீட்டில் சூனியம் வைத்திருக்கிறார்கள், தாலி தோஷம் உள்ளது, மரண ஓலம் கேட்கும், வீட்டில் இரத்த ஆறு ஓடும் என அச்சுறுத்தி மாந்திரீக பூஜை செய்தால் சரியாகிவிடும் என புருடாவிட்டு நகையை ஆட்டையை போடுவதில் கில்லாடி இந்த கேடி தாத்தா. அப்படி இவரால் பாதிக்கப்பட்ட பலரும் ஒன்று சேர்ந்துதான் தாத்தாவை அடித்து வெளுத்து தர்ம அடி கொடுத்து ரத்தம் பார்த்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கண்டியாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வரதராஜன், தனலட்சுமி தம்பதியினர். 70 வயதை கடந்த இந்த தம்பதி கடந்த ஜனவரி மாதம் வீட்டில் தனியாக இருந்தபோது 80 வயது மதிக்கத்தக்க ஆசாமி ஒரு முதியவர் வீட்டில் தோஷம் இருப்பதாகவும் உயிர் பலி நடக்கும் எனவும் பயமுறுத்திவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். இதனை கேட்டதிலிருந்து அந்த தம்பதி இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. மறுநாளும் அதே நேரத்திற்கு மீண்டும் வந்த ஆசாமி வீட்டில் உறவினர்கள் சூனியம் வைத்துள்ளனர், இதனால் வீட்டில் இரத்த ஆறு ஓடும் என பகீர் கிளப்பியுள்ளார். இதனால் பயந்து போன தம்பதி அந்த முதியவரிடம் என்ன செய்ய வேண்டும் என கேட்க, தாலி பூஜை செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என கூறியுள்ளார். அதற்கு தம்பதியும் சம்மதிக்க அடுத்த கணமே வீட்டிற்குள் புகுந்து நடு வீட்டில் அமர்ந்து எலுமிச்சை பழம், தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்துள்ளார். பூஜையில் தாலி உட்பட நகைகளை கழற்றி வைக்க சொல்லி இருக்கிறார். இதனை நம்பிய மூதாட்டி தனலட்சுமி நகையை கழற்றி கொடுத்துள்ளார். அதை ஒரு மஞ்சள் துணியில் மூட்டை கட்டி பூஜைக்கு நடுவே வைத்திருக்கிறார் அந்த ஆசாமி. அதன் பிறகு ஒரு மர்ம பொருளுடன் கரித்தூளை கலந்து தம்பதியை கை கழுவ சொல்லி இருக்கிறார். கை கழுவிய போது தண்ணீர் சிவப்பு நிறமாக மாறி ரத்தம் போல் ஓடியிருக்கிறது. இது அந்த தம்பதிக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் துணியில் கட்டிய நகை மூட்டையை கொடுத்து பீரோவில் வைத்துவிட்டு நாளைதான் திறந்து பார்க்க வேண்டும், இன்று திறந்து பார்த்தால் தெய்வ குத்தமாகிவிடும் என கூறி பீதியை கிளப்பியுள்ளார் அந்த ஆசாமி. இதனையடுத்து பூஜையை முடிக்க முதியவர் வரதராஜனை தன்னுடன் ஐயனார் கோவிலுக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கே அந்த ஆசாமி முதியவர் வரதராஜனின் உடலில் ஒரு மையை தடவியதாகவும் அதன் பிறகு அவர் அங்கேயே மயங்கி விழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மயக்கம் தெளிந்து பார்த்தபோது அங்கே அந்த ஆசாமி இல்லை. உடனே வரதராஜன் வீட்டிற்கு வந்து நகை மூட்டையை பிரித்து பார்த்தபோது தம்பதிக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. உள்ளே நகைக்கு பதிலாக வெறும் ஜல்லிக்கற்கள் மட்டுமே இருந்துள்ளன. அப்போதுதான் இந்த சூனியம், தாலி தோஷம், இரத்த ஆறு, பூஜைகள் எல்லாமே நகையை ஆட்டையை போட அந்த ஆசாமி செய்த சதி வேலை என்று தெரிந்திருக்கிறது. நகை கட்டணும், எங்களை என்ன பண்ணோம் என்ன போச்சுன்னு தெரியல. அதுக்கு கூட என்ன பண்ணோம், ஐநா கோயில் வாங்க கொண்டு படிச்சுட்டு வந்து தூக்கி போட்டுக்குவோம் அப்படின்னா, என் பொண்ணாட்டி நகை போட்டாதாங்க நான் வருவேன். அது இல்லை சரியில்லையம்மா பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னாங்க, எல்லாத்தையும் கைட்டணும் பிடிக்கலன்னாங்க. இல்லை படிச்சு வந்து போட்டுதான், இதை கொண்டு கொட்டில் வை, யாருக்கும் தெரியக்கூடாது, இதை கொண்டு கொட்டில் வையணும்.
கொட்டில் வச்சாங்க, கொட்டி கூப்பிட்டாங்க. சாவியை கொண்டாடுறதுக்கு சாவியை கொடுக்காத எடுத்து வாங்கினு நீ கொடுக்காத அப்படின்ட்டான். சாவியை கொடுக்குறது இவங்க கால் சட்டை பையில வச்சுட்டு போட்டாங்க. போந்து இவங்க என்ன பண்ணான்னு தெரியல, ஆளு மடக்க வந்து நெக்கா தெரியா ஊந்து போகிறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. ஊந்ததும் ஐயோ அப்போ ஊந்து கொஞ்ச நாள் சென்று பார்த்தா அவன் ஆளை காணும். அங்கேருந்து உடனே நாங்கள் வீட்டுக்கு எங்கே அந்த கிழமை வந்து படிச்சு வந்து போடுறேன் நான் எங்கன்னா அவன் எங்கே போனான்னு தெரியல. நம்ம மந்தராசா போட்டோம், நம்ம விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து ஊந்து அழுதாரு. அழுததும் ஒரு கொட்டியை வந்து பார்த்தா வெறும் கல் தாங்க இருந்தது. என் நகை பூரா தூக்கிட்டு போட்டாங்க. அப்பயே 2 பவுன் செயின், தோடு 3/4 பவுன், தோடுங்கிறாங்க மாட்டில் 3/4 பவுன், தோடு 1/2 பவுன், 1/4 பவுன் நாணல், 1/4 பவுன் குண்டு, 1/2 பவுன் ஒரு குண்டுமல்லி தாலி. பேர் வெறுங்க தான் போட்டுருங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வளையக்காரர்கிட்ட 100 ரூபாய்க்கு 2 தை ஆகுதுங்க. பேர் வெறும் இதுதான் கொடுத்தோம். 2 தை மாதம் வருது. அவன் வந்து என் வீட்டை தை மாதம் வந்து தூக்கிட்டு போன வருஷம் தை மாதம் இந்த தையோட 2 தை ஆயிடுச்சு. ஆமாம். உடனே இது குறித்து விருதாச்சலம் காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட 10 சவரன் நகையை போலி சாமியார் அபேஸ் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். ஆனால் சாமியார் கெட்டப்பில் வந்த முதியவர் பற்றி எந்த துப்பும் துளங்கவில்லை. இதனால் வழக்கு கிடப்பில் போடப்பட்டது. இதேபோல் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள முல்லைவாசல் கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தையும் தாலி தோஷம், இரத்த ஆறு என புருடாவிட்டு 80 வயதான போலி சாமியார் நகையை பறித்து சென்றதாக புகார் வந்தது. இந்த நிலையில்தான் விருதாச்சலம் அடுத்த கொம்பாடிக்குப்பம் கிராமத்தில் 80 வயதான போலி ஆசாமி ஒரு வீட்டில் ஏமாற்ற முயற்சி செய்த விஷயம் வரதராஜன், தனலட்சுமி தம்பதியின் குடும்பத்திற்கு தெரிய வந்தது. உடனே அங்கு சென்றவர்கள் இவர்தான் தங்களையும் ஏமாற்றிய போலி சாமியார் என உறுதி செய்தனர். அதற்குள் அப்பகுதி மக்கள் முதியவரை அடித்து வெளுத்திருக்கிறார்கள். இதனையடுத்து அங்கு வந்த ஊமங்கலம் காவல்துறையினர் தாக்குதலில் படுகாயமடைந்த முதியவரை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த முதியவர் 88 வயதான ராமகிருஷ்ணன் என்று தெரிய வந்தது. காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த இவர் சுமார் 5 பேர் கொண்ட கும்பலுடன் காரில் வந்து தனிமையில் இருக்கும் குடும்பத்தை மட்டும் நோட்டமிடுவாராம். ஆனால் முதியவர் ராமகிருஷ்ணன் மட்டுமே காரை விட்டு இறங்கி சென்று அப்பாவி மக்களை அச்சுறுத்தி நூதன திருட்டில் ஈடுபட்டு பின்பு காரில் எஸ்கேப் ஆவது விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த கும்பலை சேர்ந்த மற்றவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர்.